ஒரு இளம் பெண் மாயா தன் பாட்டியின் பழைய மாடியில் ஒரு பழமையான அழகான திசைக்காட்டியை கண்டெடுக்கிறாள். அது சாதாரணமாக தெரிந்தாலும் அவளுடைய கைகள் பட்டதும் அதன் ஊசி வேகமாக சுற்றி சுவரில் இருக்கும் ஒரு பழைய தூசு படிந்த ஓவியத்தை காட்டியது. ஆர்வத்துடன் மாயாவும் அந்த ஓவியத்தை தொடுகிறாள். உடனே ஒரு பிரகாசமான வாசல் திறக்கின்றது. அதன் வழியாக ஒரு பசுமையான அற்புதமான காடு தெரிகிறது. தயக்கத்துடனே அவள் வாசல் வழியாக உள்ளே போகிறாள். அப்போ அந்த திசை காட்டி இன்னும் பிரகாசமா மாறுது. அங்கே பேசுற விலங்குகள், வெளிச்சம் தருகின்ற தாவரங்கள் அதிகமா இருக்கு. காடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அவ ஒரு சோலைய பாக்குறா. அங்க ஒரு தனிமையான மற்றும் ரொம்ப பழமையான ஒரு மரம் நிக்குது. அந்த மரத்தின் இலைகளும் ரொம்ப வாடி போய் இருக்கு. உடனே அந்த திசை காட்டி வேகமா அதிர்ந்து அந்த மரத்துக்கு உதவி தேவை அப்படிங்கிறத காட்டுது. மரம் மாயாஜாலமானது. அது அதனுடைய சக்தியை இழந்து வருவதாகவும் மாயா உணர்கிறாள். அப்போ விண்மீன் கண்ணீர் வச்சு அவளுடைய பாட்டி அவளுக்கு சொன்ன கதை அவளுக்கு ஞாபகம் வருது. அது பழமையான மாயாஜாலத்தை புதுப்பிக்க முடியும்னு அவளுக்கு ஞாபகம் வருது. மீண்டும் அந்த திசைக்காட்டின் உதவியோட ஒரு பாசி படிந்த பாறைக்கு கீழே மறைந்திருந்த ஒரு விண்மீன் கண்ணீரை அவ கண்டுபிடிக்கிறா. அத அந்த பழமையான மரத்துக்கு அடியில கொண்டு வைக்கிறா. உடனே அது பிரகாசமா மாறுது. அதனோட இலைகளும் நல்ல நிலைமைக்கு திரும்புது. அந்த சோலை முழுவதும் ஒரு இதமான மென்மையான காற்று வீசுது. மாயாவுக்கு ஒரு தெய்வீக குரல் நன்றி சொல்லுவது போல மாயா உணர்றா. திசை காட்டி அதோட வேலை முடிந்ததும் அது ஒரு சாதாரண திசை காட்டியா மாறுது. மாயாவும் தன் முதல் சாகசத்தை கண்டுபிடித்துட்டா. மேலும் ஒரு உண்மையான மாயாஜாலம் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தான் இருக்கிறது என்பதை உணர்கிறாள் மாயா. கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.